நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆண்டி கொஞ்சம் தண்ணி. பரவாயில்ல, நானே எடுத்துக்கிறேன். இருப்பா, நான் கொடுக்கறேன். இல்ல ஆண்டி, நீங்க உட்காருங்க. பரவாயில்ல, இல்ல நீங்க எதுக்கு கஷ்டப்படுறீங்க? நான் எடுத்துக்கிறேன். இல்ல நான் எடுத்துக்கிறேன். இல்லப்பா, தண்ணி குடி. Thank you. போதும் போதும் போதும். ராகுல இப்பெல்லாம் பார்க்கவே முடியறது இல்ல. ஏதாவது மந்திர சக்தி கிடைச்சிருச்சா? அப்பப்ப மாயமாயிடுறாரு. மல்டிநேஷனல் லெவல் கம்பெனில வேலை பார்க்கறதுக்கும் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த ராகுலுக்கு இப்ப மூச்சு விட கூட நேரம் இல்ல. ஏன்னா அவன் டாப் லெவல்ல இருக்கான். இது கூட பரவாயில்ல, ஒரு சில நேரத்துல அவன் முகத்தை பாக்குறதுக்கே எங்களுக்கு 3 நாள் ஆகும். அப்ப நீங்களாவது அவர்கிட்ட சொல்லக்கூடாதா? அப்படி எதுக்கு பணம் சம்பாதிச்சுக்கிட்டு? எங்களை பாருங்க, கொஞ்சமா சம்பாதிக்கிறோம், ஜாலியா செலவு பண்றோம், குடும்பத்தோட நேரம் செலவு பண்ணிட்டு கடைசியில ஆல் இஸ் வெல். சரி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் கிளம்புறேன். நிறைய வேலை இருக்கு. ஐயோ, நல்ல வேலை, நிறைய திட்டு வாங்கியிருப்பேன் வீட்டுல. இது அம்மாவும் தாத்தாவும் வீட்டுல எல்லாரும். அப்புறம் இன்னும் வரலையா? ராகுல், இந்த நீங்களா? அட என்ன மாப்பிள்ள, நீங்க எப்படி பண்றீங்க? வீட்லயே இருக்கீங்க, ஆனா ஆண்டிக்கு தெரியல பாருங்க. என்ன ராகுல், திடீர்னு நீ வர லேட் ஆகும்னு சொன்ன, உடம்புக்கு ஒண்ணு இல்லையே? அது லஞ்சுக்கு அப்புறம் இங்க பக்கத்துல தான் ஒரு மீட்டிங் இருந்துச்சு. அதான் ஒரு 2 hours வீட்ல ரெஸ்ட் எடுத்துட்டு போலாமேன்னு வந்தேன். அப்புறம் அது ஆக்சுவலி லைட்டா ஹெட்டேக் கூட இருந்துச்சு. அட, தலைவலி வராம என்ன பண்ணும்? உங்களுக்கு வேலையில அதிக ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல. இந்த மல்டிநேஷனல் கம்பெனி எல்லாம் ரத்தத்தை உறிஞ்சிருவாங்க. நான் சொல்றதை கேளுங்க, நீங்க ஒரு வாரம் லீவ் எடுத்துக்கிட்டு வீட்டுல நல்லா ரெஸ்ட் எடுங்க. பொதுவா சொல்லுவாங்கல்ல, இன்று செய்வதை நாளை செய், நாளை இல்லை என்ற நாளை மறுநாள். எதற்காக அவசரப்படுகிறாய் நண்பா? வாழ்க்கையை அனுபவி. கரெக்ட் தானே ஆண்டி? இது இந்த பணத்தை வச்சுக்கோங்க. தாத்தா பாட்டியோட ஆசீர்வாதம் இந்த பணம். அப்ப நான் கிளம்புறேன் ஆண்டி. வரேன் ஆண்டி. வாங்க. பாய். அப்படியே போச்சு. இதோ சுஹானாவும் வந்துட்டா. காஃபி குடிக்கிற நேரமாச்சுல. அதுக்கு தான் வந்தேன். மீனா எங்க? இப்ப வந்துகிட்டே இருப்பாமா, ஒரு நிமிஷம் உட்காரு. சுட சுட பிளாக் டீ ரெடி ஆயிடுச்சு. தாத்தாக்கு இந்த டீ ரொம்ப பிடிக்கும். லெமன் பிழிஞ்சியா? எப்படி இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. எதுக்காக நீங்க பிளாக் டீ குடிக்கிறீங்க? நாங்க சந்தர்ப்ப சூழ்நிலையை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சந்தர்ப்ப சூழ்நிலையா? ஏன்? ஐ மீன் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆனதுனால பால் எடுத்து வெளியே வச்சாச்சு. அந்த பால் கெட்டு போச்சு. அதனால இன்னைக்கு பிளாக் டீ குடிக்கிறோம். சில நேரத்துல இந்த மாதிரி டீ கூட நல்லா இருக்குல்ல. சுஹானா, பிளாக் டீ நீயும் குடிக்கிறியா? லெமன் பிழிஞ்சி நல்லா பண்ணிருக்கா ரஜினி. நோ. ஐயோ வேணா ராணு, அவதான் காஃபி குடிப்பால. மீனா அது வந்துகிட்டே இருப்பா. பால் வாங்கதான் போயிருக்கா. இல்ல, நான் இன்னைக்கு காஃபி குடிக்கல. என்ன இப்ப வேணும்னு சொன்னியே? தோ மீனா வந்துருவா, வந்து உனக்கு போட்டு கொடுப்பா. 2 நிமிஷம். அப்புறம் அக்கா, நம்ம ஃப்ரிட்ஜ் தான் அடிக்கடி ரிப்பேர் ஆயிட்டே இருக்குல்ல, புதுசு வாங்கினா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆமாமா, இப்ப பாருங்க, ஒரு நாள் ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆயிடுச்சு, எவ்வளவு கஷ்டமாயிடுச்சு.
திரும்ப திரும்ப சாப்பாடு சூடு பண்ண வேண்டியது இருக்கு. பாலை 2வது தடவை சூடு பண்ண மறந்துட்டேன். இப்ப கெட்டு போச்சு. அப்புறம் எதுக்கு மறக்கற? அப்படி இல்ல, சும்மா சும்மா பாலை சூடு பண்ணா நல்லா இருக்குமா? ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, புது ஃப்ரிட்ஜ் வாங்கினா நல்லா இருக்கும்க்கா. புது ஃப்ரிட்ஜ்னா ஒரு 15-20 ரூபாய் செலவாகும்ல? நிச்சயமா அவ்வளவு ஆகும்க்கா. அப்புறம் அம்மா இந்த வாட்டி பெரிய ஃப்ரிட்ஜா வாங்கணும். இப்ப இருக்கிற ஃப்ரிட்ஜ் பத்தவே மாட்டேங்குது. கரெக்டா சொன்னீங்க ரஜினி அக்கா. இப்படி சைட் பை சைட் டோர் இருக்கும்ல, அது வாங்குங்க. அதோட கதவை கூட கபோர்டோட கதவை திறக்கிற மாதிரி இருக்குமே. சின்னத்தை நான் கரெக்டா தான் சொல்லிருக்கேன். ஆமாமா, அதே வாங்கிடலாம். என்ன நம்ம குடும்பம் பெருசு இல்லையா, அதனால பெருசா வாங்கிடலாம். கபோர்ட் மாதிரி ஃப்ரிட்ஜ் வேணுமா? 15-20 ரூபாய்க்குலாம் அந்த ஃப்ரிட்ஜ் எப்படி வரும்? அதெல்லாம் வாங்குறதுக்கு எத்தனை ஆயிரம் செலவு பண்ணணுமோ? இல்ல இப்ப நம்மளால ஃப்ரிட்ஜ் எல்லாம் வாங்க முடியாதுமா. ஆனா அக்கா, ஒரு தடவை ராணு, இப்பதானே தீபாவளி பண்டிகை முடிஞ்சது. பார்த்தல, ஆலோக் எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தாரு. இந்த ரிலேஷன் கூட எவ்வளவு செலவு பண்ணாங்க தெரியும்ல. வேண்டாம், இப்போ ஃப்ரிட்ஜ் வாங்குறது சரியா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு இல்லம்மா, இந்த ஃப்ரிட்ஜ் அடிக்கடி ரிப்பேர் ஆயிட்டே இருக்கு. எனக்கும் தெரியும் ரஜினி. நான் ராதா கிட்ட சொல்லி நம்ம மெக்கானிக்க வர சொல்றேன். ஒரு 200-300 ரூபாயில வேலை முடிஞ்சிடும்ல. இத பாரு, ஒரு 2-3 மாசமாவது இந்த ஃப்ரிட்ஜ வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறமா புதுசு வாங்குறத பத்தி யோசிக்கலாம். அக்கா, நீங்க அவர்கிட்ட ஒரு தடவை பேசி பாருங்களேன். கண்டிப்பா பேங்க்ல அவர்கிட்ட பணம் இருக்கும். ராணு, வீட்டு செலவுன்னு சொல்லி ஆலோக் மேல எவ்வளவு பாரத்தை போட முடியும்? இந்த ரிலேஷனுக்கு கூட தனிப்பட்ட செலவுகள் இருக்கும்ல. அம்மா, தாத்தா கிட்ட இல்ல, யாராவது அப்பா கிட்ட போய் வாயை திறந்தீங்கன்னா அவ்வளவுதான். பாவம், அவர் தன்னோட பென்ஷன் பணத்தை எடுத்து ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கோங்கன்னு கொடுத்துடுவாரு. வேண்டாம் வேண்டாம், அவர்கிட்ட வேண்டாம். ஒரு 2-3 மாசம் தானே பொறுத்துக்கலாமே, என்ன இப்போ? சரிம்மா, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க சரியா தான் சொல்றீங்க. இந்த வாட்டி தீபாவளிக்கு சின்ன மாமா நிறைய செலவு பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாம இந்தர், ஈஷான், இலேஷ் எல்லாரும் நிறைய செலவு பண்ணிட்டாங்க. இப்போவாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுக்குதான் நானும் சொல்றேன். அவசரப்பட்டு இப்ப செலவு பண்ணிட்டா அப்புறம் நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நாம தானே அவஸ்தைப்படணும். நாம எப்பவுமே நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம செலவு பண்ணணும். அது மட்டும் இல்ல, இந்தர் ஒண்ணு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலையே. இந்தர் மட்டும் இல்ல, இந்த வீட்டுல சின்ன மாமா, இஷான், இலேஷ் அவங்களும் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க. அவங்க சம்பாத்தியத்துக்கு ஏத்த மாதிரி தானே நாமளும் வாழணும். நீ எதுக்கு அமைதியாயிட்ட சுகானா? ஒண்ணும் இல்ல. காஃபிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. வந்துருவா. ஏன் இன்னும் வரல? மா, மங்களோட கடைக்கு போயிருக்கா. ஓ, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன விஷயம்? இன்னைக்கு இந்த மாமேதை பயிற்சி எடுக்கலையா? டாட், நீங்க எதுக்காக இப்படி கவலையா இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. உனக்கு தெரியுமா? யா, ஆஃப் கோர்ஸ். வயசுக்கு வந்த பொண்ணு வீட்ல கல்யாணமாக இருந்தா கவலை இருக்குதானே செய்யும். சரி சரி, சொல்லுங்க, என்ன கவலை? எனக்கு இருக்கிற ஒரு கவலை நீ இப்ப சொன்னியே, அதுவும் தான். நிஜமாவே உன் கல்யாணத்தை நினைச்சு நான் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டேன். டாட், நான் இப்ப சொன்னதெல்லாம் உங்களை சீர பண்றதுக்காக சொன்ன விஷயங்கள். இனிமே இந்த டாபிக்கை பத்தி நம்ம பேசக்கூடாது, ப்ளீஸ். நீங்க எனக்கு உங்களோட அடுத்த கவலையை பத்தி சொல்லுங்க. சுஹானா இப்பவும் அவ முழுசா திருந்தவே இல்லை. அந்த வீட்டுல இருந்துகிட்டு வாரி வாரி செலவழிச்சுக்கிட்டு இருக்கா.
இஷான் சுஹானாவோட எக்ஸ்ட்ராவேகன்ட் லைஃப் ஸ்டைல பொறுத்துக்கிட்டு இருக்கான் தெரியுமா உனக்கு? இஷான் கிட்ட இருந்து பணத்தை வாங்கி சுஹானா 20,000 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கியிருக்கா. அப்படியா? அப்ப அக்கா அந்த ட்ரெஸ் வாங்கிட்டாளா? அவன் நிச்சயம் வாங்குவான்னு எனக்கு தெரியும். உங்களுக்கே தெரியும்ல, அக்காக்கு ஒரு விஷயம் பிடிச்சு போச்சுன்னா அவ்வளவுதான். அதுக்கு முதல்ல இருந்த விஷயமே வேற, இப்ப இருக்கிற விஷயமே வேற. சுஹானா இதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கணும். டாட், டோன்ட் வரி, மாமா இதெல்லாம் மேனேஜ் பண்ணிப்பாரு. அப்புறம் அக்கா விஷயத்துக்கு வந்தா, அக்கா இப்பவே நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டா. போக போக முழுசா புரிஞ்சுப்பா. அக்கா ரொம்ப மாறி போயிட்டாப்பா, அதை நானே பார்த்தேன். என்ன, இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். Are you sure? உனக்கு உங்க அக்கா மேல இவ்வளவு நம்பிக்கையா? டாட், எனக்கு நம்ம அக்காவை விட அவங்க ஃபேமிலி அப்புறம் மாமா மேல நம்பிக்கை இருக்கு. மாம், அப்பர்ணா இன்னும் வரலையா? என்ன ராகுல் திடீர்னு நீ வர லேட் ஆகும்னு சொன்ன? உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே? லஞ்சுக்கு அப்புறம் இங்க பக்கத்துல தான் ஒரு மீட்டிங் இருந்துச்சு. அதான் ஒரு 2 hours வீட்ல ரெஸ்ட் எடுத்துட்டு போலாமேன்னு வந்தேன். இந்தர், போதுங்க, அந்த பொட்டியை கொஞ்சம் மூடுங்களேன், வந்து தூங்குங்க. ஏதோ பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? என்னன்னு சொல்லுங்க. என்ன? ஒண்ணு இல்ல. என்னாச்சு? திடீர்னு ஏன் உன் முகம் இப்படி மாறிடுச்சு? நான் இந்தருக்கு என்னன்னு சொல்லுவேன்? அப்பர்ணாவோட ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சா? ஒண்ணும் இல்ல. நீங்க என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க? என்னன்னு சொல்றது? சொன்னா தேவையில்லாம நீ டென்ஷன் ஆயிடுவேன். ஒன்றும் இல்லை, நான் சும்மா இந்த ஃபோட்டோ பார்த்துட்டு இருந்தேன். பாத்தியா, இதில் ஏதோ பிரச்சனை இருக்கு. ராகுலோட மூக்க பாத்தியா, ஏதோ கிராஸா இருக்கு. நீயே பாரு. இல்ல, இந்த அப்பர்ணா இருக்காளே, கரெக்டா ஒரு அரலூச தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணிருக்கா. இல்ல இந்தர், எல்லாம் சரியாயிடுங்க. அத ராகுல் முயற்சி பண்ணிட்டு இருக்காருல்ல. என்ன முயற்சி பண்றாரு? இந்த மூக்க சரி பண்றதுக்கா? கடவுளே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். என்ன? ஒண்ணும் இல்ல. ரஜினி, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? ரீசெண்டா நீ அப்பர்ணா கிட்ட ஏதாவது பேசுனியா? அட ஆமா, அன்னைக்கு நீ அவங்க வீட்டுக்கு போனல, அங்க என்னாச்சு? என்னாச்சு? எதுவும் ஆகல. ஏன்? அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அப்புறம் ராகுல் எப்பவும் போல ஆபீஸ்ல தான் இருந்தாரு. அப்படியா? நான் அங்க போனப்போ உல்டாவா இருந்துச்சு. அதாவது அப்பர்ணா வீட்ல இல்ல, ஆனா ராகுல் வீட்ல இருந்தாரு.
ராகுல வீட்டுல பார்த்த உடனே நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். என்ன பேசுறீங்க நீங்க? ராகுல் வீட்ல இருந்தாரா? என்னால இதை நம்பவே முடியல. அட அதான் நான் சொல்றேன்ல. ஐயோ இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. அன்னைக்கு வீட்டுக்கு போனப்ப அப்புறம் சொன்னா இப்பெல்லாம் ராகுலோட ஆபீஸ்ல ஏதோ இன்டர்வியூஸ் நடக்குதாம். அதனால ராகுல் லஞ்சுக்கு கூட வீட்ல தான் வந்து சாப்பிடுறாராம். ஓ, நான் வேற மாதிரி நினைச்சேன். அது வந்து அவருக்கு உடம்பு ஏதோ சரியில்லைன்னு நான் பயந்து போயிட்டேன். என்ன பார்த்த உடனே அவர் அப்படியே ஆடி போயிட்டாரு. அவர் வீட்டுக்கு போய் அவரையே ரொம்ப கிண்டல் பண்ணுவேன்னு நினைச்சிட்டாரு போல இருக்கு. ராணி, அபர்ணா வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? என்ன பேசுறீங்க நீங்க? இந்தர் உங்களுக்கே நல்லா தெரியும்ல. அந்த வீட்ல அபர்ணாவுக்கு சின்ன பிரச்சனை வந்தா கூட அவ முதல்ல என்கிட்ட சொல்லுவா இல்ல உங்ககிட்ட சொல்லுவா, அப்படித்தானே? என்னை பொறுத்த வரைக்கும் அபர்ணா எப்பவும் சந்தோஷமா தான் இருக்கணும். அவ ரொம்ப நல்லா இருக்கணும். தூங்குங்க இந்தர். குட் நைட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இல்ல சுஹானா, பணம் ஒரு பிரச்சனை இல்ல. நாம இதே மாதிரி அவ கேக்குறது எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துட்டே இருந்தா அதுவே கெட்ட பழக்கம் ஆயிடும். இன்னைக்கு 100 ரூபாய் பொருளை கேக்குறா, நாளைக்கு 1000 ரூபாய் பொருளை கேப்பா, அப்புறம் 10,000 ரூபாய் பொருளை கேப்பா. புது ஃப்ரிட்ஜ்னா ஒரு 15-20,000 ரூபாய் செலவாகும்ல. வேண்டாம், இப்போ ஃப்ரிட்ஜ் வாங்குறது சரியா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 மாசமாவது இந்த ஃப்ரிட்ஜை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறமா புதுசு வாங்குறத பத்தி யோசிக்கலாமே. நாம எப்பவுமே நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம செலவு பண்ணணும். அது மட்டும் இல்ல, இந்தர் ஒண்ணு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலையே. இந்தர் மட்டும் இல்ல சுஹானா, இந்த வீட்ல இலேஷ், சின்ன மாமா, அப்புறம் ஈஷான், இவங்க எல்லாரும் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க? அவங்க சம்பாத்தியத்துக்கு ஏத்த மாதிரி தானே நாமளும் வாழணும். இது சரியில்லை, இது சரியே இல்லை. என்னாச்சு? அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து பார்த்து உனக்கு கண்ணே நிறைய மாட்டேங்குதானே? நான் உன்கிட்ட ஒன்று சொல்லவா சோனா? இந்த ட்ரெஸ் தான் இந்த வீட்லயே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ். பட் இட்ஸ் வொர்த் இட். சோனா, உனக்கு ஒன்று தெரியுமா? இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அன்னைக்கு நீ என் முன்னாடி வந்து நின்னல்ல, ஒரு நிமிஷம், அப்போ ஒரு நிமிஷம் கூட இந்த ட்ரெஸ்ஸோட விலை என்னன்னு எனக்கு தோணவே இல்லை. பார்த்தல, ஆலோக் எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தாரு. வேண்டாம், இப்போ ஃப்ரிட்ஜ் வாங்குறது சரியா இருக்காதுன்னு நினைக்கிறேன். நாம எப்பவுமே நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம செலவு பண்ணணும். சோனா,
நாளைக்கு 2 பேரும் எங்கேயாவது வெளியே போலாமா? நாளைக்கு போகும்போது நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வா. நாளைக்கு நான் இந்த ட்ரெஸ்ஸை ரிட்டர்ன் பண்ண போறேன். என்ன? நாளைக்கு நான் இந்த ட்ரெஸ்ஸை ரிட்டர்ன் பண்ண போறேன். I don't want this dress.